முக்கியமான ஒருத்தர், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, இவர் எம்மை அழைத்து பேசுவதாக இருந்தால், எம்மை அழைத்து அவர் எங்களுடன் பேசுவதாக இருந்தால் அது எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாக இருக்கும். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, ரப்புல் ஆலமீனுடைய குர்ஆன், ரப்புல் ஆலமீன் அவனிடமிருந்து வந்த குர்ஆன், இது அவன் எங்களுடன் பேசக்கூடிய ஒன்றுதான் இந்த குர்ஆன். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு முஅஜிஸாவாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை எங்களுக்கு தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களுக்கு இரண்டு விடயத்தை நான் விட்டு சென்றிருக்கிறேன். லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாக்கள். இவ்விரண்டை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம், இதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிகப்பெரிய ஒரு முஅஜிஸா, கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய முஅஜிஸா. நபிமார்களுக்கு கொடுத்த அனைத்து முஅஜிஸாக்களும் அவைகளெல்லாம் முற்றுப்பெற்று விட்டது, முடிவடைந்து விட்டது. அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்த ஆகப்பெரிய ஒரு முஅஜிஸா இந்த குர்ஆன். அற்புதம். இது கியாமத்துடைய நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கூறுகிறான், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். இந்த குர்ஆன் மிக சங்கையான வேதம். இது சங்கையான வேதம், கண்ணியமான வேதம். இது எல்லோருக்கும் கிடைக்காது. இந்த பாக்கியம், இதனை முழுமையாக மனனமிடக்கூடிய பாக்கியம், இதனுடைய தொடர்பிலே இருக்கக்கூடிய பாக்கியம். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, இது கண்ணியமான ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இது கண்ணியமானதை கண்ணியமானவர்களுக்கு தான் கொடுப்பான். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். அல்லாஹ் கூறுகிறான், இது எப்படிப்பட்டது? கண்ணியமானது. ஃபீ கிதாபின் மக்னூன். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? பரிசுத்தமான குர்ஆன், பாதுகாக்கப்பட்ட குர்ஆன். இந்த குர்ஆனில யாரும் எந்த பித்தலாட்டங்களும் செய்ய முடியாது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம், இதை நாங்களே பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த ஹாஃபில்மார்கள். ஹாஃபில்மாரை வைத்து அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். யாராலும் ஒரு ஆயத்தை கூட மாற்ற இயலாது, ஒரு நுக்தாவை கூட மாற்ற இயலாது. அல்லாஹ் தஆலா அந்த அளவு பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். லா ரைப ஃபீஹ். இது எப்படிப்பட்டது? இதுல எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது. எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது, எல்லா நிலைகளுக்கும் பொருத்தமானது. ஒரு காலத்தை விட இன்னொரு காலத்துக்கு பொருத்தம் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. எல்லா காலத்துக்கும் பொருத்தமான, சிறந்த, எந்த விதமான தவறுகளும் இல்லாத ஒரு வேதத்தை தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தந்திருக்கிறான். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகிறான், இந்த குர்ஆனை பரிசுத்தமானவர்கள் தான் தொடுவார்கள். பரிசுத்தமானவர்கள். இந்த குர்ஆனை இறக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் பாவித்தவர் யார்? மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர். நஸல பிஹி ரூஹுல் அமீன். மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர், நம்பிக்கையானவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பயன்படுத்தினான் இந்த வஹியை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒப்படைப்பதற்கு. அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் கூறுகிறான், நபியே உங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் இறக்கி வைத்தோம்.
உங்களுக்கு பாடமாகுவதற்காக நாங்கள் இறக்கி வைத்தோம். லிதகூன மினல் முன்தரீன். ஏன்? இந்த குர்ஆனுடைய வசனங்களை வைத்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய பொறுப்பும் இந்த குர்ஆனை சுமந்த ஹாஃபில்கள், குர்ஆனுடைய விளக்கங்களை படைத்த ஆலிம்கள், இவர்களிடம் அல்லாஹ் ஒப்படைக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், எப்படி? உங்களுக்குத்தான் நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம். லிதகூன மினல் முன்திரீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அனந்தர சொத்தை எடுத்தவர்கள் தான் ஹாஃபில்கள், உலமாக்கள். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, எனவேதான் குர்ஆனை பாதுகாப்பதற்கென்று சொல்லி அல்லாஹ் பரிசுத்தமான உள்ளங்களை தெரிவு செய்திருக்கிறான். பரிசுத்தமான உள்ளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர்கள், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர்கள். அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இறக்கி வைத்த வேதம் தான் இந்த புனித குர்ஆன். ஒரு மனிதனுடைய சீர்திருத்தத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது குர்ஆன். குர்ஆனின் மூலம் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பு வேற எதன் மூலமாகவும் கொண்டு வர இயலாது. குர்ஆனுடைய வசனத்துக்கு அல்லாஹ் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை வைத்திருக்கிறான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி வந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி வந்தவர். எந்த அளவுக்கு உள்ளம் கல் நெஞ்சம் பிடித்ததாக இருந்திருக்கும். குர்ஆனுடைய வசனம், தாஹாவுடைய சில வசனங்களை பார்க்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹிதாயத்தை கொடுக்கிறான். குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசராத்தை, வெளிச்சத்தை வைத்திருக்கிறான். குர்ஆனுடையவர்களை பற்றி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கென்று சில குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமன் ஹும் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பமா? யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர். சொன்னார்கள், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடையவர்கள், குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையாக்கி கொண்டவர்கள், குர்ஆனுடன் இரண்டரை கலந்தவர்கள். இவர்கள்தான் அல்லாஹ்வுடையவர்கள், அல்லாஹ்வுடைய குடும்பத்துடையவர்கள். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த குர்ஆனை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தந்திருக்கிறான். பாடமாக்குவதற்கு இலகுவாக்கி தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் கேள்வியாக கேட்கிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், நாங்கள் குர்ஆனை பாட முடிவதற்கு லேசாக்கி வைத்திருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், இந்த குர்ஆனை பாடமாக்குறதுக்கு யாரும் இருக்கிறீர்களா? வேற வேதங்களை பாடமாக்க இயலாது, சிரமம், மனனத்தில் நிற்க மாட்டாது. ஆனால் குர்ஆனை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பாடமாக்கினால் சிறு பிள்ளைகள் கூட, கருத்து விளங்காதவர்கள் கூட, மேலானவர்கள், அன்புக்குரிய குர்ஆனை பாடம் பண்ணும்போது அப்படியே உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது. அல்லாஹ் தஆலா அந்த அளவு குர்ஆனை பாடமாக்குவதற்கு இலகுவாக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனுக்குரிய மிகப்பெரிய ஒரு மகிமைதான் குர்ஆனை பாடமிடக்கூடிய பாக்கியம். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, எனவேதான் இந்த குர்ஆனுடையவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். குர்ஆன் ஒரு சாதாரணமான ஒன்று அல்ல. குர்ஆனை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், இந்த குர்ஆன் எவ்வளவு பாரம், இதனுடைய வெயிட் என்ன? நமக்கு சாதாரணமாக வெளியில பார்க்கல விளங்குதில்லை, சாதாரணமாக ஓதிக்கொண்டிருக்கிறோம். மேலானவர்கள், அன்புக்குரியவர்களே, இந்த குர்ஆனுடைய வெயிட் என்ன என்பதை குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கூறுகிறான். இதனுடைய பாரம் என்ன? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ், இந்த குர்ஆனை நாங்கள் ஒரு மலையின் மீது இறக்கினால், ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம் என்றிருந்தால், லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அது அப்படியே வெடிச்சு பஞ்சு பஞ்சாக பறந்து விடும். அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக. அந்த அளவு பாரமான ஒன்றுதான் இந்த குர்ஆன். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், புகாரில வருகின்ற ரிவாயத், இன்னல் பர்த ஷதீத், மிக கடினமான கூலான நிலைமையில, கடும் கூலாக இருக்கக்கூடிய கிளைமேட். ஆனால் இந்த நேரத்தில் மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும். லயதஃபஸ்ஸது அரகா, இந்த வஹீனுடைய பாரத்தின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலிலிருந்து வியர்வை ஓடிக்கொண்டிருக்கும். ஒன்றிருக்கிறது சாதாரணமாக வேர்வை எழும்புறது, இன்னொன்று கடுமையான வேர்வை உண்டாகி அது தண்ணீராக ஓடுவது. லயதஃபஸ்ஸது அரகாண்டா மிக தண்ணீரை போன்று ஓடக்கூடியதாக இருந்தது. அந்த அளவுக்கு மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த குர்ஆனுடைய வெயிட், இந்த குர்ஆனுடைய பாரம். அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியில இருக்கக்கல சில நேரம் குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கும், என்னுடைய தொடை உடைந்து விடுமோ என்று நாம் பயப்படும். அந்த அளவு பாரமாக இருக்கும், அந்த அளவு பாரமாக இருக்கும்.